அதாவது குற்றம் செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும். உணவில் நாம் செய்கிற குற்றம் தான் நோய்கள் என்கிற தண்டனை வருவதற்கு காரணமாக இருக்கிறது. உணவில் நம்ம என்ன குற்றம் செய்கிறோம்? உடம்புக்கு நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்டா அது ஒரு குற்றம். நம்ம விஷத்தை சாப்பிட்டா ஒரு குற்றம் இல்லை, தற்கொலை பண்ணுறது ஒரு குற்றம்னு சொல்கிறோம்ல, அதுபோல் நமக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் அது ஒரு குற்றம். நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தான் நாம் சாப்பிடணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு நோய்களை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்டோம்னா அது பேர் குற்றம். இப்போ வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கிறீங்கன்னா அது காலையிலேயே நீங்கள் செய்கிற முதல் குற்றம். அது ஒரு குற்றம். அது ஒரு குற்றம். குற்றம் செஞ்சால் என்ன பார்க்கணும்? போலீஸ் பிடிக்கணுமா இல்லையா? அப்போது வெள்ளைச்சீனி யாராவது பயன்படுத்தினா கண்டிப்பாக போலீஸ் பிடிக்கணும். யாராவது டீ குடிக்கிறாங்களா அப்படின்னா அவங்கள போலீஸில் பிடிக்கணும். அவங்க போலீஸ் பிடிக்கணும். டீ யாராவது வெள்ளைச்சீனி விற்கிறாங்களா அவங்கள போலீஸ் பிடிக்கணும். இப்போ கஞ்சா விற்றா ஏன் போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, கஞ்சா பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், உடம்பு பாதிக்கப்படும். அதனால தானே. அப்போ அந்த வெள்ளைச்சீனி சாப்பிட்டாலும் உடம்பு சீரழியும், வாழ்க்கையும் சீரழியும், உடம்பும் சீரழியும். சுகர் வந்துடும், வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும்ல, சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க, அவங்களால மற்றவங்களுக்கு அனுப்பும். அப்போ அது ஒரு குற்றம் தானே. அப்போ குற்றங்கிறது உணவு குற்றம் இருக்குல்ல, அந்த உணவில் நாம் செய்கிற குற்றம் தான் நோய்கள் என்கிற தண்டனையை நாம் அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போது நோய்களை தருகிற உணவுகள் எதெல்லாம் இருக்குது? வெள்ளைச்சீனி, பரோட்டா, இதெல்லாம் குற்ற உணவுகள். பரோட்டா சாப்பிட்றது, அப்புறம் வெள்ளைச்சீனி, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. சுகர் வந்துச்சுன்னா நீங்கள் சோறு சாப்பிட்றது நிறுத்திடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் அதிகமாகும். அப்படின்னா சோறு சாப்பிட்றதும் ஒரு குற்றம் தான். சோறு சாப்பிட்றது, அரிசி உணவுகளை சாப்பிட்றது, கோதுமை உணவுகளை சாப்பிட்றது, மாமிச உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே குற்றம்தான். இப்போ மாமிசம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு தண்டனை தான் மலச்சிக்கல். அந்த மாதிரி எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு மலச்சிக்கலே இல்லாமல் நமக்கு ஒரு தண்டனையிலேருந்து, மலச்சிக்கல் என்கிற தண்டனையிலேருந்து நம்ம அப்போ தான் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி நாம் உணவில் செய்கிற குற்றங்களுக்கு நமக்கு கிடைக்கிற தண்டனைகள் தான் நோய்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் என்பது உணவுலேருந்து தான் தொடங்குது. அதனால் குற்றம்னா யாராவது திருடுறது, கொள்ளையடிக்கிறது மட்டும் கிடையாது. நீ தப்பாக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நீங்களும் குற்றவாளி தான். யாரெல்லாம் வெள்ளைச்சீனி சாப்பிட்றீங்களோ நீங்கள் ஒரு குற்றவாளி. உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் என்கிற தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே தப்ப முடியாது. நீங்கள் உணவில் குற்றம் செய்துவிட்டு உங்களுக்கு தண்டனைங்கிறது உடம்புங்கிறது ஒரு நீதிமன்றம். நீங்கள் அந்த நீதிமன்றத்தின் பார்வையில் தான் நீதிபதி, மூளை என்பது நீதிபதி. அந்த நீதிபதி அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. அவருக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் சாப்பிட முடியாது. அப்போ கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார். நீ இந்த மாதிரி உடனே அவர் பார்த்து கரெக்டாக உனக்கு தண்டனை, இத்தனை வயசில் உனக்கு நோய் வரப்போகுதுங்க, இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உணவில் நாம் செய்கிற குற்றங்களுக்கு நமக்கு கிடைக்கிற தண்டனைகள் தான் நோய்கள். அந்த தண்டனையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது.